ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைட்டி பன்னீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு பன்னீர் 65 போட்டுத்தான்னு சொன்னார். எங்கள் வீட்டில் இருந்த க்ரௌடுக்கு அந்த 400 கிராம் பன்னீர் பத்தாதனால நாங்கள் டிவைட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி அந்த பன்னீருக்கு தேவையான சால்ட்டு, ரெட் சில்லி பவுட்ரு, கறி மசால் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் பன்னீரில் டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. இதையை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டு நம்ம கலக்கிக்கலாம். நான் பண்ணின மிஸ்டேக் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிய விட்டுறணும். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. பேட்சாக போட்டு எடுத்து நம்ம மைட்டிக்கிட்ட கொடுத்தாச்சு. பன்னீர் கூட வெங்காயம் லெமனும் வச்சு நல்லா டேஸ்டியான பன்னீர் செஞ்சாச்சு. நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யலான்னு.